ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் இல்லம். இப்போ இங்கே அஸ்பராகஸ் சீசனில் நான் நடுகளும் அதில் நான் சுண்டல் செய்கிறேன். இப்போ நான் நினச்சேன் உங்களோட இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணிக்கொள்ளணுமெண்டு. பச்சை கலர் அஸ்பராகஸ் தான் நான் இன்றைக்கு இதுக்கு பாவிக்கிறது. இதில் நான் 400 கிராம் அஸ்பராகஸ் எடுத்திருக்கிறேன். அதை இப்படி கீழால் முத்து நடங்களாக பார்த்து வெட்டி விடணும். அதுக்கு பிறகு இந்த நான் காட்டுற மாதிரி பீலரால் தோலை சீவி விடுங்க. இதுக்கு நீங்கள் நல்லொரு பீலர் யூஸ் பண்ணணும். இதால் செய்யக்க தோல் சாதுவாகத்தான் கலட்டுப்படும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெல்லிய தோலாகத்தான் இருக்குது. ஆனால் சிலதுகள் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது இதால் செய்தீங்கன்னா எக்கச்சக்கமான தோல் போகுது. அந்த மாதிரி இதுகளை யூஸ் பண்ணாதீங்க, அநியாயம். இது நான் நைசர் பிராண்டில் தான் எடுத்தேன். அது நல்ல உண்டு, கனகாலத்துக்கும் பாவிக்கும். சுத்தமாக்கின அஸ்பராகஸில் இனி கழுவி போட்டு இந்த மாதிரி சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ளணும். இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பாதி சின்ன வெங்காயம், உள்ளி ஒரு சின்ன பல்லு, 2 இறால். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அதை தவிர்க்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகா சீட்ஸ் இல்லாமல் வெட்டணும். மற்றது கடுகு ஒரு சொட்டு, மிளகு ஒரு 10 கிட்ட, ஒரு சின்ன இந்த மாதிரி கருவாப்பட்டை ஒரு துண்டு, மெல்லிய துண்டு தேவை. இடிக்கிறதுக்கு வசதியாக நான் இதுகளை சின்ன துண்டுகளாக வெட்டி கொண்டேன். உரைப்பு கூட தேவையில்லாதபடியாக நான் சீட்ஸ் இல்லாமல் தான் பச்சை மிளகாயை வெட்டி இருக்கிறேன். முதலில் கடுகும் மிளகும் கருவாப்பட்டையும் நல்லா தூளாக இடித்து கொள்ளணும். இந்த மாதிரி தூளாக வந்த பிறகு இதுக்கு வெட்டி கொண்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, உள்ளி, மற்றது சொட்டு உப்பும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக இடித்து கொள்ளணும். இதை நீங்கள் அம்மியிலையும் அரைச்சி கொள்ளலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட்டும் சேர்த்து கொள்ளுங்க. நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் எடுக்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இருக்கிறதா பார்த்துடுங்க. அதுதான் சுண்டல்களுக்கு நல்ல. இந்த பிராண்டில் தான் நான் இன்றைக்கு யூஸ் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இருக்கிறது. என்னட்ட இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா சரியாக பவுடராக இருக்கும். இந்த மாதிரி இதுகள் சுண்டல்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமும் சேர்த்து சாதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இந்த மாதிரி வாய் அகலமான சட்டி ஒன்றுக்கு வெட்டின அஸ்பராகஸை போட்டு அதுக்கு அரைச்சி கொண்ட தேங்காய்ப்பூ மிக்சரையும் இறாலையும் போட்டு நல்லா கையால் மசிச்சு கொள்ளுங்க. இறால் துண்டுகளையும் நல்லா மசிச்சு கொள்ளுங்க. இதை இனி ஒரு மூடி மீடியம் ஹீட்டில் வேக விடுங்க. தண்ணி ஒன்றும் சேர்க்க வேணாம். அஸ்பராகஸில் நல்லா தண்ணி இருக்கிறது. கன நேரம் வேக விடையும் தேவையில்லை, டக்குன்னு வெந்திடும். 2-3 தரம் அடி பிடிக்காமல் ஒரு கிளறி விடுங்க. அஸ்பராகஸ் நல்லா வெந்த உடனே பேந்து மூடியால் மூட தேவையில்லை. மூடியை திறந்துட்டு இருக்கிற தண்ணியை பற்ற விடுங்க. நீங்கள் கன நேரம் மூடியால் மூடி வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஆவி உண்டாகி பேந்து குழஞ்சி போயிடும். அதுபடியாக கிட்டே இருந்து பார்த்து நேரத்துக்கு இறக்கி கொள்ளணும். டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு பதிலாக உங்கள்கிட்ட திருவின தேங்காய் பூ இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணலாம். சில ஆட்கள் டெசிகேட்டட் கோகோனட்டை சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சு போட்டுட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்படி செய்கிற இல்லை. இதுக்கு போட்டோன்னே இதில் இருக்கிற தண்ணியே ஊறி
டெசிகேட்டட் கோகோனட் நல்லா சாஃப்டாக வரும் தேங்காய் பூ மாதிரி. இனி உங்களுக்கு உப்பு காணாட்டி பார்த்து உப்பு சேர்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வற்றின பிறகு அடுப்பை நூற்றிட்டு உங்களுக்கு விரும்பினா சின்ன ஒரு பட்டர் துண்டு சேர்த்து கொள்ளலாம். பட்டர் சேர்த்துட்டு அப்படியே அந்த சூட்லேயே அடுப்பில் வச்சு விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. கடைசியாக இப்படி ஒரு சின்ன துண்டு பட்டர் ஆட் பண்ணிக்க உங்களோட சுண்டல் நல்ல டேஸ்ட்டாக வரும். ஆஸ்பராகஸ்க்கு கணக்கு விட்டமின்கள் இருக்கிற நல்ல ஒரு மரக்கறி. அதில் ஃபேட் பர்சன்டேஜும் நல்லா குறைவாக இருக்கிறபடியாக கூடுதலாக டயட் பண்ணுறாக்கள் இதை யூஸ் பண்ணுறவங்க இந்த ஆஸ்பராகஸ் சீசனில் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க.